இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வீக்ல நடந்த ஒரு டெக் அப்டேட் பத்தி பார்க்கலாம். Okay, the first one HyperOS 2.0 ஸ்டேபிள் அப்டேட் இப்போ நிறைய டிவைஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட Redmi Note 12 4G வந்து இருக்கு. அந்த டிவைஸ்க்கு வந்து HyperOS அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 4.4 GB கிட்டான ஃபைல் ஸ்டோரேஜ் வந்து இருக்கு. நீங்களும் Redmi Note 12 4G டிவைஸ் வச்சிருந்தீங்க அப்படினா அப்டேட் பேஜ்ல செக் பண்ணி பாருங்க. அப்டேட் வந்து இருக்கும். ஆல்ரெடி HyperOS 2.0 பத்தி வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ChatGPT இப்போ நமக்கு வந்து WhatsApp அவைலபிளா இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த நம்பர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த chat with அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வந்து காட்டும். அதுக்கப்புறம் அந்த நம்பர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா நம்ம ChatGPT அக்கௌண்ட்டுக்கே போயிடும். அதுக்கப்புறம் எப்போ நீங்க ChatGPT வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். முதல்ல ஆப்ல யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நமக்கு அந்த மெட்டா எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி ChatGPT வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கூகுள் கீபோர்ட்ல ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ரீடு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பாருங்க. ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கேன்சல் பண்ணிட்டோம். திரும்பி அந்த மெசேஜ் வேணும் அப்படின்னா திரும்பி ஃபர்ஸ்ட் டைப் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ நமக்கு வந்து அண்டு ரீடு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மெனு பேஜ்ல போனீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க அண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை செலக்ட் பண்ண உடனே நமக்கு வந்து அண்டு ரீடுன்னு வந்து காட்டுது. அண்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தா டெலிட் ஆனதெல்லாம் திரும்ப வரும். இந்த ரீடு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி உங்களுக்கு அதெல்லாமே வந்துடும். அண்டு ரீடு இப்போ நம்ம கூகுள் கீபோர்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் இப்போதைக்கு பீட்டால வந்து இருக்கு. கூடி சீக்கிரமே ஸ்டேபிளுக்கு வந்து வரப்போகுது. நீங்க உங்க கூகுள் கீபோர்டை வந்து பிளே ஸ்டோர்ல போய் அப்டேட் பண்ணி பாருங்க. மேபி இந்த ஃபீச்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மோட்டோ கிட்ட இருந்து வந்து பார்த்தா G05 அந்த டிவைஸ் நமக்கு வந்து லான்ச் ஆக போகுது. இந்த டிவைஸ் நமக்கு வந்து 4+64 நமக்கு வந்து 7000 பிரைஸ்ல வச்சிருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம 13 ஜன அன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 inches 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 1000 nits பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. பேக் சைடில் உங்களுக்கு வந்து வீகன் லெதர் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity Helio G81 எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து உங்க பேரண்ட்ஸ் யாருக்கா வாங்கி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்டாக வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் ஜென்ரல் கால்ஸ் அதுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். Gorilla Glass 3 வந்து கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணது. 2 years செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த பிரைஸுக்கு வந்து பார்த்து இந்த டிவைஸ் நல்லாவே இருக்கு. பட் இது ஒரு 4G டிவைஸ் நமக்கு 7000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் 8000 ரூபாய்க்கு நமக்கு வந்து போக்கோட M6 வந்து கிடைக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு 1000 ரூபாய் போட்டால் 5G டிவைஸே கிடைக்கும். இந்த டிவைஸ் வேணும்னா உங்க பேரண்ட்ஸ்க்கு வேணா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து 5G அந்த அளவுக்கு பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஜென்ரலான கால்ஸ் அதுக்கப்புறம் மெசேஜிங் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இப்போ ரீசெண்டாக Oneui 7ல Beta 3 வந்து இருக்கு. என்னென்ன சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த Beta 3 நம்ம சவுண்டுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நிறைய சவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சவுண்ட் வந்து பாருங்க புதுசாக நமக்கு வந்து லாக் அண்ட் அன்லாக் சவுண்டு. டிவைஸ் வந்து சார்ஜில் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் வருது. அதுக்கு ஒரு தனி சவுண்ட் வந்து இருக்குது. இதே நம்ம நார்மலான சார்ஜர் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா க்ரீன் கலரில் காட்டுது. அதுக்கு ஒரு தனி சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஷாட்டுக்கும் நமக்கு வந்து இப்போ சவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் லாக் ஸ்க்ரீனில் நமக்கு வந்து இப்போ விச்சிட்டு இருக்கும். அதுக்கு இப்போ ஒரு சில ஆட் பண்ணியிருக்காங்க. Oneui 7 கிடச்சக்கப்புறம் கண்டிப்பாக அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா வால்பேப்பர் நம்ம ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அது சின்ன ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் எஃபெக்ட் மாதிரி வந்து போகுது. அது நல்லா இருக்கு. நோட்டிஃபிகேஷன் பேனல் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க குயிக் பேனல் ஆன் லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம டிவைஸ் நார்மலாக ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா குயிக் பேனல் வரும். லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். அது உங்களால் வந்து மாற்றிக்க முடியும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் பேனல் லெஃப்ட் சைடுன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா குயிக் பேனல் வரும். ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து வரும். நெக்ஸ்ட் அந்த ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் அதில் ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நியூ கீழே வந்து ஆப் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு ப்ரிவியூ வந்து காட்டும். இது அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் அதெல்லாமே நமக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அந்த ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த பேட்டரி இண்டிகேட்டர் அதுல சின்ன சேஞ்ச் வந்து பாருங்க. இந்த இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா டிஃபரன்ஸ் வந்து தெரியாது. பட் அந்த ஓல்டுக்கு நியூக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. நியூல அந்த பேட்டரியோட ஐகானோட வித் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் அட் த டைம் வந்து ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். இன்னமும் சில சேஞ்சஸ் நமக்கு வந்து Oneui 7 Beta 3 வந்து இருக்கு. கூடி சீக்கிரமே நமக்கு S25 ரிலீஸ் ஆக போகுது. அதில் நமக்கு வந்து Oneui 7 வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் எதிர்பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஷவுட் அவுட் ஃபார் GadgetShieldz. என்னோட டிவைஸ் பேக் சைடில் வந்து பாருங்க ஸ்கின் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸ் நம்ம ஸ்கின்ஸ் வந்து பாருங்க GadgetShieldz அந்த வெப்சைட்ல இருந்து இருக்கு. இந்த வெப்சைட்க்கான அஃபிஷியல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் இந்த வெப்சைட் போனதுக்கு அப்புறம் உங்க டிவைஸை போட்டு சர்ச் பண்ணுங்க. உங்க டிவைஸ் நிறைய ஸ்கின்ஸ் எல்லாம் வரும். அது நீங்க எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக நம்ம டெக் கேமோ ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டார்க் அண்ட் லைட் ரெண்டு ஸ்டைல் வந்து இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்டைலு. இதே மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் சூப்பராக வந்து இருக்கும். நான் S21 FE வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வெப்சைட் ஸ்கின்ஸ் மட்டும் கிடையாது. நமக்கு டெம்பர் கிளாஸ், பாடி ப்ரொடெக்டர், கேமரா லென்ஸ் இந்த மாதிரி நிறைய சேல் பண்றாங்க. செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து கொடுப்பாங்க. அந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து இருக்கும். தென் எப்பவும் போல நீங்க வந்து பார்த்தா நல்ல துணி வச்சு தொடச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளே வந்து பார்த்தா ஒட்டிக்கலாம். ஹேரோட ஹெல்ப் வந்து பெருசாக தேவைப்படாது. ஸ்கிரீன் அண்ட் பாடிக்கு நம்மளே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டர் போடும்போது இன்ஸ்டலேஷன் கிட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம். என்னோட HONOR 200க்கு அல்ட்ரா கிளியர் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் தான் யூஸ் பண்றேன். இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டரோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. GadgetShieldz வெப்சைட் லிங்க்
டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் வாட்ஸ்அப்க்கு அடுத்து ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகுது, என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து சேட்டுக்கு போய் போல் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது 4 ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நம்ம எது வேணும்னு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஆட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, முதல்ல டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கும். இப்போ ப்ரிவியூக்கு வேண்டி வந்து இமேஜ் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும் அந்த போலில். ஓகே, நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து யூசர் நேம் வந்து வரப்போகுது. அது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். நம்ம டெலகிராமில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு யூசர் நேம் இருந்தாலே போதும், மெசேஜ் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் வந்து தெரியணும் அவசியம் வந்து கிடையாது. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தா வாட்ஸ்அப்லேயே கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கான டெஸ்டிங் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த வாட்ஸ்அப்போட யூசர் நேமுக்கு நமக்கு அடிஷனலாக வந்து பார்த்தா பின்னும் போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் நேம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் இந்த பின் என்டர் பண்ணணும், அப்போ தான் அவங்க வந்து மெசேஜ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. இந்த சேட்டோட செட்டிங்ஸில் நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அனிமேஷன் அப்படின்ட்டு. ஸோ இந்த அனிமேஷன் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது, எமோஜி, ஸ்டிக்கர், கிஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு சாட்டில் வந்து பார்த்தா ஜிஃப் எதாவது அமைச்சிருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ஸோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே ஆஃப் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டான ஒரு டெக் அப்டேட்லாம் பார்த்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இன்னொரு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.